அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சூரிய திசையில் கேது புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு பலன் பார்க்கும் பொழுது தசா புத்தியை வைத்து தான் அவர்களுக்கு இப்போ என்ன நடக்கிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், ஏற்கனவே என்ன நடந்தது, எல்லாமே தசா புத்தி தான் சொல்லும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ, யோகம் இருந்தாலும் சரி, அவயோகம் இருந்தாலும் சரி, இந்த எல்லாமே எப்படி நமக்கு இப்போ கிடைக்கும் அப்படின்னா தசாபுத்தி வழியாக தான் கிடைக்கும். என்னென்ன யோகம் இருக்கோ அதோடைய தசாபுத்தி வந்தால் தான் அந்த பலன் அனுபவிக்க முடியும். என்ன அவயோகம் இருந்தாலும் அதோடைய தசாபுத்தி இருந்தால் தான் அந்த பலன் அனுபவிக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு வீடு கட்டணும் அப்படின்னா அவருக்கு 4ஆம் இடத்துடைய தசாபுத்தி இயங்கணும். அப்படி இல்லைன்னா சுக்கிரனுடைய தசாபுத்தி இயங்கணும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகணும் அப்படின்னா 7ஆம் இடத்துடைய தசாபுத்தி இயங்கணும். அல்லது ஆண்களாக இருந்தால் சுக்கிரனுடைய தசாபுத்தி இயங்கணும். பெண்களாக இருந்தால் செவ்வாயுடைய தசாபுத்தி இயங்கணும். குழந்தை பிறப்புனா 5ஆம் இடத்துடைய தசாபுத்தி இயங்கணும். அப்படி இல்லைன்னா குருவுடைய தசாபுத்தி இயங்கணும். இப்படி அந்த கிரகம் அந்த பாவகம் தசாபுத்தி வழியாக இயங்கி தான் அந்த பலனை கொடுக்கும் ஜாதகருக்கு. அப்போ தசாபுத்திங்கிறது நமக்கு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய ஜாதகத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறது. தசாபுத்தி தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருக்கு தசாபுத்தி யோக தசை வந்துன்னா திடீர்னு சாதாரண நிலையில இருப்பாங்க. ஒரு யோக தசை வந்ததுன்னா அப்படியே மாறிடும். 3 தலைமுறைக்கு தேவையான சொத்தை கூட சேர்த்துரும். 3 தலைமுறையா சேர்த்து வச்சிருந்த சொத்தை ஒரே ஒரு தசாபுத்தி இல்லாம ஆக்கிட்டோம். அப்ப அவ்வளவு வலிமை படைத்தது தான் இந்த தசாபுத்தி. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தசை உங்களுக்கு யோகம் செய்கிற அமைப்பில் இருந்தால் கூட அதில் 9 புத்தி இருக்கு. அதில் ஒரு அவயோகம், அதாவது பாதகாதிபதி புத்தி நடந்ததுன்னா அந்த நேரத்தில் யோகம் நடக்காது. அதுவே ஒரு அவயோக பாதகாதிபதி திசை நடக்கும் பொழுது ஒரு பாக்கியாதிபதியோ பஞ்சமாதிபதியோடைய புத்தி நடக்கும்போது அந்த நேரத்தில் தீமை பலன் நடக்காது. இப்போ ஒரு திசையில் 9 புத்தி இருக்கு. இந்த 9 புத்தியை அனுசரித்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பலன் மாறுபடும். ஆனாலும் தசாநாதனை மாரி புத்திநாதன் வேலை செய்யாது இருந்தாலும் கூட பலன்கள் அப்பப்போ கொஞ்சம் மாறுபடும். கூடவோ குறையவோ செய்யும் புத்திநாதனை அனுசரித்து. அப்போ அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு சூரிய மகாதிசையில் கேது புத்தி எப்படிப்பட்ட பலன்களை தரும், இந்த சூரிய மகாதிசையில் கேது புத்தியில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய மகாதசை மொத்தம் 6 வருஷம் இருக்கிறதுலேயே கம்மியான வருஷம் கொண்டது எது அப்படின்னா சூரிய மகாதசை தான். சுக்கிர தசை தான் அதிகமான பலன் கொண்டது. 20 வருஷம் தசாபுத்தி நடத்தும். சூரியன் மட்டும்தான் 6 வருஷம் தான் நடக்கும். இந்த 6 வருஷத்திலேயே 9 கிரகத்துக்கும் தனித்தனியாக புத்திநாதன் உண்டு. அளவு மாறுபடும். அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது தசாநாத ஒரு இப்போ சுக்கிரனுக்கு அதிக நாள் இருக்கும். ஏன்னா அவருடைய தசாபுத்தி 20 வருஷம். அதனால சூரிய திசையில் சுக்கிர புத்தி அதிகமாக இருக்கும். அந்த வரிசையில் கேது புத்திங்கிறது 4 மாதம் 6 நாட்கள். சூரிய மகாதிசையில் கேது புத்தி 4 மாதம் 6 நாட்கள். பொதுவாகவே சூரியனுமே பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 12 நன்மை செய்வார். கேதுவும் அப்படிதான் 3, 6, 10, 12 நன்மை செய்வார். குரு பார்வை இருந்தால் ரொம்ப நன்மை. மற்றபடி சூரியனும் கேதுனும் தசாநாதனும் புத்திநாதனும் சேர்க்கையோ பார்வையோ பெற்றால் நன்மை இல்லை. பெரும்பாலும் சூரிய மகாதிசையில கேது புத்தி பெருச அளவில் நன்மை செய்யாது. பொதுவாக சூரியன்கிறது அரசியல் கிரகம், அதாவது தலைமை பண்பு வகிக்கக்கூடியது, மருத்துவத்தை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், தந்தை வழி தொழிலை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். ஒருவருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய கிரகம் கேது, அதாவது சூரியன். இந்த சூரியன் அப்படிங்கிறவரு சூரியனுடைய வலு இருந்தாதான், சூரியனுடைய அனுகிரகம் இருந்தாதான் ஒருவருக்கு மருத்துவராக முடியும். சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவரோட பேரை சொன்னால் அந்த இடமே தெரியும். அவரோட பேரால் தான் அந்த இடமே லேண்ட்மார்க்கே விளங்கும். அவ்வளோ பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடியது. அரசியலில் ஒருத்தர் பிரகாசிக்கணும்னா சூரியனுடைய அருள் வேணும். அப்போ சூரியன் அப்படிங்கிறது ஒருவருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய கிரகம். பணமே இல்லைனாலும் அவருக்கு பேர் புகழ் இருக்கும். அந்த பரம்பரையான அந்த ராஜ மரியாதை இருக்கும். அதுதான் சூரியன். அப்போ பார்த்தீங்கன்னா சூரிய மகாதிசைங்கிறது உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய நன்மை செய்யாவிட்டாலும் புகழ் அந்தஸ்து கௌரவத்தையும் அதே நேரத்தில் பெரிய நன்மைகளையும் செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருக்கும் தெரியாத இருந்தவங்க சூரிய மகாதிசை வந்தோடனே பிரகாசம் மாறிக்கிடுவாங்க. அவங்களுடைய பேர் புகழ் யார் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய புகழை பெரிய அந்தஸ்தை சொல்லக்கூடிய ஒரு ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். 3, 6, 10, 11 இருக்கிற நன்மை. ஆனால் ராகு கேது சனி இந்த பாப கிரகத்தோட சேரும் பொழுது சூரியன் பலகீனப்படுறார். ராகுவோட சேர்ந்தா
கிரகண தோஷம் பிடிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்தாலும் நன்மை இல்லை, தந்தைக்கு தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட எவ்வளவு திறமை இருந்தாலும் பிரகாசிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கும், நோய் நொடிகளை கொடுக்கும். இந்த மாதிரியான பலன்களை செய்வார். சூரிய மகா திசை 6 வருஷமும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடுதுறை சூரியனார் கோயில் போய் ஞாயிற்றுக்கிழமையில சிவப்பு பட்டெடுத்து சாத்தி அரளிப்பூ போட்டு வழிபாடு செய்வது சூரிய மகா திசை நன்மையை ஜாதகருக்கு வாரி வழங்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமையில மாதம் ஒரு நாளாவது, ஞாயிற்றுக்கிழமையில மாதம் ஒரு நாளாவது கோதுமையை பரப்பி அது மேலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சூரிய திசை நன்மையை வழங்கும். ஏன்னா சூரியனுடைய அதிதேவதை சிவன். அதனால பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் கோதுமை பரப்பி அது மேலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ஞாயிற்றுக்கிழமையில மிகுந்த யோகத்தை தரும் ஜாதகருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கேது புத்தி. கேது அப்படிங்கிறவர் எதையும் தடுக்கும், சுருக்கும். ஏன்னா கேது மோட்ச கிரகம். அதாவது மறுபிறப்பு இருக்குமா, 12ஆம் இடங்கிறது மறுபிறவியை சொல்லக்கூடிய இடம். கேதுங்கிறது மோட்சஸ்தானம் 12ஆம் இடம். கேது மோட்சத்துக்கு அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மறுபிறப்பு வேண்டாம், இந்த பூமியில நான் பிறக்கவே வேண்டாம் அப்படின்னு எப்போ சொல்லுவார்? இந்த உலக வாழ்க்கையெல்லாம் வெறுத்தாதான் நம்பிக்கை துரோகத்தையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சாரில் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை அத்தனையும் செய்யக்கூடிய கிரகம் கேது. ஏன் அப்படின்னா இந்த பூமி வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நிலையானது இல்லை, நிரந்தரமானது இல்லை, இது போலியான வாழ்க்கை, இது எல்லாமே பொய், இறைவன் மட்டும்தான் மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேது. கேது தான் பார்த்தீங்கன்னா விநாயகர் அதிதேவதையாக கொண்டது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய மகாதிசையில் கேது புத்தி பெரும்பாலும் நன்மை செய்யாது. கேது குருவுடைய பார்வை பெற்று உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தால் ஆன்மீக முன்னேற்றத்தை தரும். நிறைய மலை ஏறுறது, சதுரகிரி மலைக்கு போகிறது, வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி போய் வழிபாடு செய்கிறது, மகான்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கஷேத்திர தரிசனம், நிறைய கோயில்களுக்கு சென்று ஆன்மீக வழிபாடு செய்கிறது. இந்த மாதிரி ஆன்மீக முன்னேற்றத்தை தரும், ஞானத்தை தரும். திடீர்னு பார்த்தா ஞானமான மாரி பேச ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் இருந்தது இல்லாமல் திடீர்னு ஒரு ஞானம் பிறக்கும். ஞானத்தை ஒரு பேச்சிலேயே அந்த மாற்றம் தெரியும். அந்த மாதிரியான வேலைகளை செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுவே கேது உங்களுக்கு சூரியனோட சம்மந்தப்பட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலோ நன்மை செய்யாது. ஏன்னா பாபகிரகம் கேந்திர திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய பார்வை தொடர்பு இல்லாமல், சுபகிரகமாய குருவுடைய தொடர்பு இல்லாமல், பார்வையோ சேர்க்கை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யாது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷ்யங்கள், பேய் பிசாசு பில்லி சூனியம் இந்த மாதிரி இதால் பாதிப்பை ஏற்படுத்தும். தொழில் நஷ்டம், குடும்பத்தில் மனைவி மக்கள்லாம் பிரிந்து வாழக்கூடிய சன்னியாசி போல வாழக்கூடிய அமைப்பை செய்யும். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் நஷ்டங்களை உருவாக்கும், வேலை இழப்பை உருவாக்கும், டீப்ரமோஷன் செய்யும். ஏன்னா இதெல்லாம் செஞ்சாதான் அடுத்தது இந்த உலக வாழ்க்கையை வெறுக்க முடியும். அதுக்கான வேலைகளை எல்லாமே செய்யும் கேது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேது புத்தி 4 மாதம் 6 நாள், இந்த 4 மாதம் 6 நாளும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அருகம்புல் சாட்சி வழிபாடு செய்யும்போது கேது தீமை செய்யாது. இந்த 4 மாதம் 6 நாளில் ஒரு தடவையாவது கீழப்பெரும்பள்ளம் போய் ராகு காலம் அல்லது யமகண்டத்தில் பால் அபிஷேகம் செய்தாலும் கேது சூரிய மகாதிசையில் கேது புத்தி பெருமளவு தீமைகள் நடக்காது. ஆக சூரிய மகாதிசையில் கேது புத்திங்கிறது ஆன்மீக முன்னேற்றத்தையும் பெரிய மகான்களுடைய ஜீவசமாதியுடைய வழிபாடும் மகான்களுடைய தரிசனத்தையும், அதே மாதிரி சூரியனே பார்த்தீங்கன்னா சாஸ்திர கிரகம் தான். இந்த சாஸ்திர ஞானம், ஆன்மீக தேடல் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் சூரிய மகாதிசையில் கேது புத்தி 4 மாதம் 6 நாட்களும் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.